ரிதன்யாவின் தற்கொலை வழக்கில் அவரது மாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ரிதன்யாவின் மாமியாரை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ரிதன்யாவின் மாமியாரை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். ரிதன்யா தற்கொலை விவகாரத்தில் ஏற்கனவே கணவர் மற்றும் மாமனார் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ரிதன்யாவின் மாமியாரை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். புதுப்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் தற்பொழுது அவரது மாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் புதுப்பெண் ரிதன்யா வரதட்சணை கொடுமை தாங்காமல் பூச்சி மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் அவரது கணவர் கவின்குமார் மற்றும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி ஆகிய இருவருமே சேவூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து மாமி சித்ரா தேவி உடல்நலக் குறைவு காரணமாக பைண்டிங் ஆர்டர் முறையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த நிலையில் ரிதன்யாவின் பெற்றோர் மற்றும் பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் மூன்றாவது குற்றவாளியான ரிதன்யாவின் மாமியார் சித்ரா தேவியை தனிப்படை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சித்ரா தேவி தற்போது சேவூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அருண்குமார், ஏற்கனவே அவரது மாமனாரும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்ட நிலையில அவங்க மேல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே அவரது மாமனார் கணவர் இருவரும் மீதுமே தற்கொலைக்கு தூண்டியதாக 2 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது அவர்கள் இருவருமே திருப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது மூன்றாவதாக அவரது மாமியாரையும் கைது செய்து கோர்ட்டில் அவினாசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு திருப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டது.